ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செப்பையான ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சில நபர்களை பார்த்துருப்போம். அதாவது ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காமல் திடீர்னு ஒரு நபரை நாம் குறை சொல்லிடுவோம். அப்படி சொல்லலைனாலும் அவங்கள பற்றி நாம் தப்பான ஒரு கருத்தை நாம் மனசில் வச்சுருப்போம். சில காலங்கள் கடந்து அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். அப்போ நாம் வருத்தப்படுவோம். ஐயோ இப்படியா, இது தெரியாமல் நாம் போய் அவங்கள தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதனால தான் நாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை தீர விசாரித்து சரிவர எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நாம் முடிவெடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு கதையைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு தம்பதி நடுக்கடலில் கப்பலில் பயணம் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கப்பல் எதிர்பாராத விதமாக இயந்திர கோளாறு பழுதாகி அந்த கப்பல் தண்ணிக்குள்ளே முழுகிற கண்டிஷனில் போகுது. அப்போது அந்த கப்பலுக்கு பக்கத்தில் ஒரு போட்டு ஒன்று வருது. அதில் யாராவது ஒரு ஆள் தான் அந்த போட்டில் ஏறி போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கணவர் அந்த மனைவியை பார்க்குறாங்க. அந்த மனைவியும் கணவரை பார்க்குறாங்க. டக்குன்னு இந்த கணவர் அப்படியே அந்த கப்பலில் ஏறி போட்டில் குதித்து அவர் தவாளித்து போயிட்டார். போகும்போது திரும்பி பார்க்குறாரு. மனைவி ஏக்கத்தோடு அவங்கள பார்க்குறாங்க. கப்பல் மூழ்கிடுது. அதாவது இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மனைவி கடைசியாக அந்த கணவர்கிட்ட பேசுகிறதா இருந்தால் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் ஒரு டீச்சர் இந்த கதையை சொல்லி இந்த மாணவர்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த மனைவி கடைசியாக அந்த கணவர்கிட்ட பேச வாய்ப்பு இருந்தால் என்ன பேசியிருப்பாங்கன்னு. அப்போ நிறைய மாணவர்கள் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கான். அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க, ஏன்பா நீ மட்டும் ஒன்றும் சொல்லலை, ஏதாவது சொல்லே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அதாவது நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ஓ இந்த கதை நீ முன்னாடியே கேட்டுட்டியா அப்படின்னு. இல்லை, நான் எந்த கதையும் கேட்கல மேடம், எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாக்கிட்டே இதை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்கூலே ஒரு 2 நிமிஷம் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனாலும் அந்த பையன் சொன்ன ஆன்சர் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. பல வருடங்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாகிடுது. அதுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வயசாகி உடம்பு முடியாமல் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட ரூமில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை அந்த பொண்ணு எடுத்து பார்க்குது. அப்போ அந்த டைரியில் எழுதியிருக்கார் அவர், என்ன செய்கிறதுமா, அதாவது நான் அன்னைக்கே உன்னோட கடலில் நம்ம 2 பேருமே மரணிச்சிருக்கணும். ஆனால் நம்ம குழந்தைக்காக நான் உன்னை விட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு மட்டும் அந்த உயிர்கொல்லி நோய் இல்லாமல் இருந்திருந்தா நாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் சிக்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு புரியுது. அதாவது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் தீர்க்கவே முடியாத ஒரு வியாதி இருந்ததுனால அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க கப்பலில் இருக்காங்க. அப்போ இந்த கப்பல் முழுக போகும்போது யாராவது ஒருத்தர் தான் அந்த படகுல போகலாம்னு இருக்கையில் இவர் குழந்தைக்காக நம்ம குழந்தைய வளர்த்து பெரியவங்களாக ஆக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மனைவி எப்படி இருந்தாலும் இறக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை.
குழந்தைக்காக அவர் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த ஒரு இது மட்டும் இல்லைன்னா, உன்னோட சேர்ந்து நானும் அன்றைக்கே கடலில் முழுகியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உருக்கமாக எழுதி வச்சுருக்காரு. அதை படிச்சுட்டு அந்த பொண்ணு அம்புட்டு அழுகிறா. அது வரைக்கும் அந்த பொண்ணோட மனசில் ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அது சரியாயிருச்சு. நாம் லைஃப்பில் சில நேரங்களில் சில விஷயங்களை அவசரப்பட்டு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறோம். எது எப்படியோ, ஆனால் நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா நம்ம எல்லாருடைய லைஃபுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் உயர்தரமான பொருள்களாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.